கர்த்தருடைய பிரசன்னத்தை இவர்களை அனுபவித்தவர்களால் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தெய்வ பிரசன்னம் இறங்கி வந்துட்டீங்க. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடி சேர்ந்து நாம் பாடி அவர் நாமத்தை மகிழ்ச்சியோடு தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடி
மத்தியில் வந்து அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. அவர் நம் நடுவிலே அவர் எழுந்தருளினவராய் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை நாம் தொடர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. நம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய மகிமை எங்களை நடத்தட்டும், உங்களுடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. மகிமையான ஆராதனையை ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வீராக. உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் நடுவிலே பிரசனராக இருக்கிறவர் எங்களோடு கொண்டு நீர் இடைப்படுவீராக. உலகெங்கிலும் ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் நடுவிலும் ஸ்தலத்தில் தேவனோட மகிமை மூடிக்கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவீராக. அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு, இந்த பாடல் ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். யாவும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய கிருபையை நாம் எண்ணி, கர்த்தருடைய கிருபையை நாம் நினைத்து அவரை போற்றி துதித்து பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாய் கரங்களை உற்சாகமாய் தட்டி சேர்ந்து நாம் பாடி அவர் நாமத்தை புகழுவோமாக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே இருக்கப்பட்டோம். மடிந்திடாமல்
போதும் சத்திய பரன் நம்மோடு இருந்து நம்மை நித்திய தேவனாம் என்று நம்மோடு கூட இருந்து ஒரு வார்த்தையின்படியாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அக்கினி போன்ற போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போன போது எல்லாவற்றையும் நமக்கு ஒரு பலனும் நமக்கு ஒரு தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்கட்டும். என்னன்னா, அவர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஒவ்வொரு நாளும் அது வெற்றி தான். அவர் நம்மோடு இருக்கும்போது அது வெற்றி தான். அவர் எப்போ நம்மளை விட்டு விலகுகிறாரோ, எப்போ அவர் நம்மளை விட்டு தூரம் போகிறாரோ அப்பதான் நமக்கு தோல்வி. ஆனால் அதுவும் அவர் நம்மளை தோல்வியை நம்மளை விடுகிறவர் அல்ல. அவர் நம்மளை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன், நம்மளை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், மன்னித்து இறங்கி நம்மளை கிட்ட சேர்க்கிற தேவன். அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அவர் என்னாலும் அவர் நமக்கு வெற்றி தருகிறவராயிருக்கிறார். ஆகவே வாழ்வில் நமக்கு தோல்வி என்பதில்லை, நாம் தோற்று போவதே இல்லை. எஸ், விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிடுவோம். தோல்வி எனக்கு இல்லை, தோற்று நான் போவதில்லை. அதை பாடலாம், அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எஸ், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஜீசஸ் glory hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நானும் வெற்றி வெற்றியே. தோல்விய நாட்டிலே நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம். தோல்விய நாட்டிலே நான் தோற்று போவதில்லையே.
பிரச்சனைகள் எத்தனையோ வந்திருக்கலாம். இது வரும் அப்படின்னு நான் நினைச்ச பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சில நேரங்கள் இது வராது அப்படின்னு அவன் நினைச்ச பிரச்சனைகளும் நம்ம பார்த்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் தாண்ட கர்த்தருடைய கிருபை தேவன் நமக்கு தந்து, உன்னதமான பலனை கர்த்தர் நமக்கு தந்து, ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில் அந்த செய்யக்கூடிய ஏற்ற அந்த செய்ய வாழ்வுக்குள்ளாக போக அவர் நம்மளை நடத்தி வந்தார் பாருங்க. நம்மளை சுமந்து வந்தார் பாருங்க. நம்ம ஏந்தி வந்தார் பாருங்க. நம்மளை தப்பு வித்ததார் பாருங்க. அது எல்லாம் நாம் நினைக்கும் போது எஸ் ஒன்று மாத்திரம் நமக்குள்ளாக வைராக்கியமாய் நாம் அவரை ஆராதிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் வருகிற எதுவானாலும் சரி, என்ன சதியா இருந்தாலும், என்ன சாத்தானின் தந்திரமான கிரியா இருந்தாலும் அவைகளை முறியடித்து இந்த வாழ்க்கையை நான் ஜெயித்து எடுப்பேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவள் என்ற ஒரு விடுதலை நமக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருக்குமேனால் நிச்சயம் சொல்வேன், உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் உங்களை ஜெய கிறிஸ்து ஜெய பாதையில் அவர் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். எஸ், எத்தனையோ நாட்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த கதவுகள் அது மூடப்பட்டிருக்கலாம். ஒரு சிறைச்சாலையில போல அது மூடப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனையில, இந்த துதி ஆராதனையில நீங்கள் துதிக்கும் போது, துதித்துக் கொண்டிருக்கும் போது, பாடல் வாயிலாக நீங்கள் அவரை துதிக்க 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 எஸ் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த கதவுகளை முறியடித்து அந்த கதவுகளை திறந்து அன்றைக்கு பவுலும் சீலாவும் வெளியே வருவதற்கு கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல கிரியை செய்யுமானா அதே வல்லமை இந்த இடத்துல இடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த பரலோக தேவனை, அந்த எருசலேமை இந்த வேளையிலே நாம் ஆராதிக்க போகிறோம். அலங்கார மனவாட்டியால் இந்த வேளையிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஜீசஸ், glory to God. பரலோகம், பரம எருசலேமே, பரலோகம் விட்டிருந்ததை சேர்ந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவரை பாடி அவரை நாம் ஆராதிப்போமாக. Glory to God. Hallelujah. Praise God. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிருந்ததே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. நம்மளோட துதியினால் எருசலேமே, அந்த துதி மூலமாய் பரலோகம் விட்டிருந்ததே. எஸ், அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. என்னோடு கூட ஒரு குரலாய் அல்லேலூயா, ஆமென், 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 அல்லேலூயா. எருசலேமே, கோடிக்கண் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏற்றத்தின் குரல் கேட்டே, அம்மாரவை துடித்திடும் பாசம் கண்டு, தாவரமா சிறகின் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் வெற்றிடங்குதே, அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சொல்லுவோமே, பரலோகம் விட்டிருந்ததே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. தேவ நகரில் குடிபுகுந்து சீயோன் மலை சீர்ந்து சொந்தமானே, தேவன் எங்களை சிறப்புடைத்தே, நீதிமான்கள் ஆவி மறுவிடித்தே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிருந்ததே, அலங்கார மனவாட்டியா
ஹalleluya. உன்னதமானவரை நாம் உயர்த்துவோம். ஓ ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். ஹalleluya. Glory to God. Glory to God. Hallelujah. Praise God. Oh. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் பரிசுத்தர். நம்முடைய தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த வேளையிலே அவரை தொழுது கொள்ளுவோம். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர், ஆதியும் அந்தமானவரை அவரை நாம் உயர்த்துவோம். அவர் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்து நம்ம நடத்துகிறவர், முடிவு பரியந்து நம்ம நடத்துகிறவர். அந்த பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிப்போம். ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. everybody. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் ஒரு குரலா கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆவியிலே நாம் அவரை ஆராதிப்போம். ஓ ஆராதனை உமக்கு, உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை எல்லாரும் எல்லாரும் ஒரு குரலா கர்த்தரை ஆராதிப்போம். அறியாத ஒருவர் உங்கள் அருகிலே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் அருகிலே. அவருக்கே ஆராதனை. உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுவோம். உண்மையாய் ஆராதிக்கிற இடத்தில் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. Hallelujah. 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 நாங்கள் உம்மை போற்றுகிறோம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாயிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை, ஓ வெண்கல பாதங்களை உடையவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ளவர், நீர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய், இந்த ஆராதனை நடுவிலே ஓ நீர் உலாவி கொண்டிருப்பதற்காய், எங்கள் நடுவிலே உம்முடைய மகிமையினால் நீர் மூடியிருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குரலாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.